நீங்க பணக்காரர் ஆகணுமான்னு கேள்வி கேட்டா, எல்லாருமே ஆமான்ற பதில் தான் வரும். யாரும் நோன்னு சொல்ல போறதில்ல. ஏன்னா, பணம் இருந்தா எல்லா கஷ்டமும் போயிரும். சந்தோஷமா வாழலாம். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழலாம். இது எல்லாரோட ஆசை, கனவு. நாம சம்பாதிக்கிற காசு எல்லாம் இந்த லோன் இஎம்ஐக்கே போயிடுது. ஒரு குரூப் கிட்ட காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு குரூப் கிட்ட காசே இல்லாம இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நம்ம கிட்ட சேவிங்ஸ் இல்லாம இருக்க எது தடையா இருக்கு? நீங்கள் சீக்ரெட், சைக்காலஜி ஆஃப் மணி இந்த மாதிரி நிறைய புக்ஸை படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான புக்ஸில் இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நாம் பணக்காரராக தடையாக இருக்க அந்த ஒரு விஷயம், இந்த யூனிவர்ஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு குட்டி ஸ்டோரி மூலிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராமு, சோமுன்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ஆரஞ்சு தோட்டங்களை வளர்க்குறாங்க. இதை பார்த்த ஏஞ்சல் 2 பேருக்கும் நிறைய ஆரஞ்சு பழங்களை கொடுக்குறாங்க. அப்போ ராமு அவனோட தோட்டத்தை பார்க்குறான். நிறைய ஆரஞ்சு பழங்கள் இருக்குது. சோமுவோட தோட்டத்தை பார்க்குறான். அங்கேயும் நிறைய ஆரஞ்சு பழங்கள் இருக்குது. ராமு அவனோட தோட்டத்தில் இருக்க ஆரஞ்சு பழங்களை பார்த்து சந்தோஷப்படாமல் சோமுவோட தோட்டத்தில் இருக்க ஆரஞ்சு பழங்களை பார்த்து வருத்தப்பட்டான். ஏன்னா இவன் தோட்டத்தில் இவ்வளோ ஆரஞ்சு பழங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பொறாமை எண்ணத்தோட பார்க்குறான். இதை ஏஞ்சல் பார்க்குறாங்க. இவனுக்கு ஆரஞ்சு பழம்னா பிடிக்காது போல், நம்ம இவனுக்கு தேவையில்லாமல் நிறைய ஆரஞ்சு பழங்களை கொடுத்துட்டோம், அதனால தான் வருத்தப்படுறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. சோமு வந்தான். அவனோட தோட்டத்தை பார்த்தான். ரொம்ப சந்தோஷப்பட்டான். ராமோட தோட்டத்தை பார்த்தான். அதை விட ரொம்ப சந்தோஷப்பட்டான். 2 பேருமே கஷ்டப்பட்டு தோட்டத்தை வளர்த்தோம். 2 பேர் தோட்டத்துலையுமே ஆரஞ்சு பழங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டான். இதை ஏஞ்சல் பார்க்குறாங்க. இவனுக்கு ஆரஞ்சு பழங்கள்னால் ரொம்ப பிடிக்கும் போல், அதான் இவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் ராமோட தோட்டத்தில் ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் மட்டும் கொடுத்தாங்க. சோமுவோட தோட்டத்தில் நேற்று இருந்ததை விட அதிகமான ஆரஞ்சு பழங்களை கொடுத்தாங்க. ராமு இன்னும் சோகமாயிட்டான். சோமுவோட தோட்டத்தில் அதிகமான பழங்கள் இருக்குது, நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு பழம் தான் இருக்குது அப்படின்னு அவன் வருத்தப்பட்டான். இதை ஏஞ்சல் பார்த்துட்டு இந்த ஒரு ஆரஞ்சு பழமும் அவனுக்கு பிடிக்கல போல அப்படின்னு நினச்சி அதையும் எடுத்துட்டாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து தெரிய வர ஒரு விஷயம் என்னென்னா, யூனிவர்ஸ்க்கு நல்லது கெட்டதுன்னெலாம் தெரியாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அது இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும். அதனால் நாம் மற்றவங்கள பார்த்து அவங்க கார் வச்சுருக்காங்க, இல்லை வீடு வச்சுருக்காங்கன்னு மற்றவங்க பொருளை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டு வருத்தப்பட்டோம் அப்படின்னா, நமக்கு அதெல்லாம் பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ் நமக்கு தராது. அதுவே அடுத்தவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா, இவங்களுக்கும் இது நிறைய பிடிக்கும் போலன்னு நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ எப்போவுமே நாம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறத விட அடுத்தவங்கள பார்த்து, அடுத்தவங்க பொருளை பார்த்து, இல்லை அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா, நம்மளோட வளர்ச்சி இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லதே நினைங்க, மற்றவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி புக்ஸில் இருக்க முக்கியமான குட்டி குட்டி விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.